அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர், தென்காசி மாவட்டம். நான் இப்போ ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். யாருக்கு இந்த குட்டி கதைன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், நமது முதலமைச்சர் எங்கள் அண்ணன் விஜயன் அவர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்களுக்கும் இந்த குட்டி கதை. ஒரு ஊரில் 2 மிகப்பெரிய ஹோட்டல் இருந்துச்சான். இப்போ மக்கள் எல்லாருமே அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அப்போ கொஞ்ச நாள் இந்த ஹோட்டலில் சாப்பிடும்போது இந்த ஹோட்டலில் ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும், அப்புறம் போக போக சரியில்லாமல் இருக்கும். அப்புறம் அந்த ஹோட்டலில் மாற்றுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் இந்த ஹோட்டலில் சாப்பிடுவாங்க, இங்கே ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும், அப்புறம் போக போக தரமாக சுவையாக அவங்களால கொடுக்க முடியாது. இப்படி மாறி மாறி இந்த ஹோட்டல் தான் விதியா அப்படின்னு இருக்கும்போது, சரி யாராவது ஒரு புது ஹோட்டல் ஆரம்பிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த ஊர் மக்கள் எல்லோரும். அப்போ ஒரு சிலவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. இவங்க இந்த 2 பெரிய ஹோட்டல்காரங்களும் சேர்ந்து அவங்களுக்கு பல இடையூறு பண்ணி அவங்கள திறக்க விடாமலே பண்ணிடுவாங்க. அப்படியே திறந்தாலும் ஒரு மாதம் 2 மாதத்தில் அதை இழுத்து மூடிட்டு போகிற மாதிரி. இப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ஜாம்பவான் வந்து எல்லா தடைகளையும் மீறி, நான் உங்களுக்கு ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் வந்து மக்கள் ஆதரவோடு ஓப்பன் பண்ணிட்டார். ஓப்பன் பண்ணி புது ஊழியர்கள், புது மாஸ்டர்கள் எல்லாம் போட்டு நல்ல தரமாக சுவையாக உணவு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ மக்களுக்கு ஒரே சந்தோஷம். இப்படி இருக்கும்போது அந்த பழைய 2 ஹோட்டலில் வேலை பார்த்த ஒரு சில முக்கியமான மாஸ்டர்கள் எல்லாருமே, சரி இனிமேல் இங்கே இருந்து நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை, நம்ம அந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அந்த ஹோட்டலில் ரிசைன் பண்ணிவிட்டு இந்த ஹோட்டலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னடான்னா, மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி. என்னடா ஹோட்டல் புதுசு, ஓனர் புதுசு, வேலை பார்க்குறவங்க எல்லோரும் புதுசு, இப்போ பழைய மாஸ்டர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க, அதுவும் எக்ஸ்பீரியன்ஸான மாஸ்டர்கள். இப்போ சப்போஸ் இந்த புது மாஸ்டர்களை சமைக்க வைக்காமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸான அந்த பழைய மாஸ்டர்களை சமைக்க வச்சாங்கன்னா, அப்போ நம்மளுக்கு மறுபடியும் அதே சாப்பாடு தானே நம்மளுக்கு கிடைக்கும். அங்கே இல்லாத கைப்பக்குவம் எப்படி இங்கே வந்து மாறிடும்? அப்போ அங்கே இருக்க கைப்பக்குவம் தானே இங்கேயும் இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாஸ்டர்களால் எப்படி புதுசாக சுவையாக எப்படி சமைக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி இருக்கும்போது இப்போ புதுசாக ஒரு 4-5 மாதத்தில் ஒரு டீ கடை வேறு ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த டீ கடை ஆரம்பிக்கிறதை பார்த்துட்டு அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற ஊழியர்கள் எல்லாருமே, முக்கால்வாசி பேர் இப்போ இந்த டீ கடைக்கு புது மாஸ்டர் தேவைப்படுதாங்க அப்படின்றதுனால இப்போ படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, இங்கே ஏற்கனவே இருக்கிற ஊழியர்கள், காத்துக்கிட்டு இருக்க ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தயக்கம் கலந்த ஒரு கேள்வி. ஆகா, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களாக வராங்க, இப்போ நம்மளை சமைக்க வைப்பாங்களா இல்லை அந்த பழைய மாஸ்டர்களே சமைக்க வைப்பாங்களா அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு தயக்கம் கலந்த ஒரு கேள்வி அவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. மக்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, புதுசாக ஓப்பன் பண்ணக்கூடிய டீ கடையில் புது மாஸ்டராக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த டீ கடைக்கு ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே அவங்க போட்ட டீயை குடிக்க முடியாமல் தான் இப்போ புதுசாக யாராவது டீ கடை ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு நம்ம காத்துட்ருக்கோம். இப்போ மறுபடியும் கடை புதுசு, ஓனர் புதுசு, மாஸ்டர் பழசு அப்படின்னா நம்ம அதை ஆதரவு தெரிவிக்க வேண்டாம், நம்ம அந்த கடைக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவிலே இருக்காங்க. இது கேள்விப்படுற அந்த பழைய புது ஹோட்டலில் உள்ள ஒரு ஊழியர் ஒருத்தர், இது எப்படியாவது நம்ம ஓனர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமே, இந்த தகவல் மக்கள்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, இது எப்படியாவது ஒரு காது தெரியப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரால் நேராக போக முடியாத சூழ்நிலையில் ஒரு வீடியோ ஒன்று பதிவு போட்டு ஒரு குட்டி கதை மூலியமாக அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் ஈடுபட்டுருக்காரு. இப்போ இந்த வீடியோ அந்த குட்டி கதையாக போய் அந்த ஓனருக்கு போய் சேர்ந்துச்சா, சேரலையா, இல்லை சேர்ந்து அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத முடிவை வச்சு 4-5 மாதத்தில் வரக்கூடிய அந்த டீ கடையில் உள்ள மாஸ்டர்களை பார்த்துட்டு நம்ம வந்து ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு மக்கள் எல்லாரும் காத்துட்ருக்காங்க. நன்றி, வணக்கம்.